السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا ونصلي أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நேற்றைய தினம் நாங்கள் கஸ்வே மூத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுத்தத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் முஸ்லிம்கள் அதாவது ஜெயிக்கவும் இல்லாமல் தோக்கவும் இல்லாமல் திரும்பி மதீனாவுக்கு வந்த நிகழ்வையும் நாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஃபத்ஹ் மக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி பார்க்கணும். இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஹுதைபியா அன்னைக்கு, அதாவது ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை அன்னைக்கு என்ன பண்றாங்க, பனு ஹுஸா மற்றும் பனு பக்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு அரபுடைய கோத்திரங்கள் என்னவாச்சு, குறைஷிகள்கிட்டையும் மற்றும் முஸ்லீம்கள்ட்டையும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதாவது பனு ஹுஸான்றது முஸ்லிம்கள் பக்கமும் பனு பக்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் காஃபிர்கள் பக்கத்துக்கும் சேர்ந்துக்கிட்டாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுலையும் நிறைய காலங்கள்ல இருந்து என்னவாச்சு, சண்டைன்றது இருந்துச்சு. இந்த உடன்படிக்கையில சேர்ந்ததுனால என்னாச்சு, அவங்க ரெண்டு பேரும் சண்டை இல்லாமல் அமைதியான முறையில் போய்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா, பனு பக்ர் அதாவது காஃபிர்களுடைய சைட்ல இருக்கிற அந்த கோத்திரத்த நபர்கள் என்ன பண்றாங்க, பனு ஹுஸாவுடைய அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒருத்தனை அடிச்சு போட்டு அவனுடைய சாமான்லாம் திருட்டிட்டு வந்துடுறாங்க. வந்த பின்னாடி அதிலிருந்து நிறைய நபர்கள், பனு பக்ருடைய நபர்கள் என்ன பண்றாங்க, அவனை பிடிக்கிறதுக்காண்டி துரத்துறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய இடத்துக்கே அதாவது பனு ஹுஸாவுடைய இடத்துக்கே போயிட்டாங்க. போன பின்னாடி அவங்க துரத்திட்டு வர்றாங்க. துரத்துட்டு வந்த பின்னாடி இவங்க பனு பக்ருடைய அதாவது பனு ஹுஸாவுடைய அந்த ஆட்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, யுத்தத்துக்காண்டி தயாராயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல யுத்தம் நடக்குது. பனு பக்ர் அதாவது காஃபிர்கள் என்ன பண்றாங்க, அவங்க அவங்களுடைய ஆதிக்கன்றது அதிகமாயிருது. அதே கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி நகண்டு ரொம்ப தூரம் அவங்க என்ன பண்றாங்க, யுத்தம் பண்ணிக்கிட்டு பின்னாடி நகண்டுகிட்டே இருக்காங்க. எதுக்காவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஹரம் ஷரீஃப்குள்ள போயிடுறாங்க. இந்த பனு ஹுஸாயா அதாவது முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, ஹரமுக்கு வந்துடுறாங்க. ஹரமுக்கு வந்த பின்னாடி இந்த குறைஷிகள் என்ன பண்றாங்க, இந்த ஹரம்ல இருக்கும், நம்ம இங்க நம்ம சண்டை போட வேணாம் அப்படின்னு சொன்னாலும் சரி, குறைஷிகள் என்ன பண்றாங்க, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஹரம் ஷரீஃப்ல நுழைஞ்சி அந்த பைத்துல்லாஹ்ல நுழைஞ்சி அங்கிருந்து விக்கிரகங்கள்லாம் நீங்க திருடி இருக்கீங்க, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டு உசுப்பேத்தி விட்டு என்ன பண்றாங்க, அந்த இடத்துலயும் பனு ஹுஸாவை என்ன பண்றாங்க, கொல்றாங்க. கொண்டவன அதிலிருந்து ஒரு நபர் தப்பிச்சு வர்றாங்க. அம்ர் பின் சாலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாங்க, தப்பிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னவனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு உதவி கிடைச்சிருச்சு, நாளை தினம் நம்ம என்ன பண்ணுவோம், மக்கா மேல போர் தொடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உதவி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உதவி கிடைச்சிருச்சுன்னு சொன்னவனே அடுத்த நாள் என்னவாகுது, அபூ சுஃபியான் வர்றாங்க. இதெல்லாம் நடந்துருச்சுல, முஆஹதாவை அதாவது உடன்படிக்கை ஒன்று நடந்துச்சு. குறைஷிகள் பக்கத்துல இருந்து ஒரு தவறுதல் நடந்துருச்சு. தவறுதல் நடந்த பின்னாடி குறைஷிகள் என்ன பண்ணணும், அதை தடுக்க முயற்சி பண்ணணும். அது இல்லாம இந்த குறைஷிகள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஆயுதத்தையும் சப்ளை பண்ணி இருட்டோடைய அந்த இதை பயன்படுத்திக்கிட்டு முஸ்லிம்களை கொல்றாங்க. கொண்ட உடனே இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே என்னவாகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே இந்த உடன்படிக்கை உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்துக்காக வேண்டி ரெடி ஆயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில என்னவாகுது, அபூ சுஃபியான் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்த பின்னாடி இப்படி எங்ககிட்ட இருந்து தவறுதல் நடந்துருச்சு, திரும்ப இன்னொரு உடன்படிக்கை நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் பேசல, மூஞ்சியை திருப்பிக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. அவங்களும் எதுவும் பேசல. நீங்க என்ன கேட்கறதா இருந்தாலும் சரி எங்களுடைய தலைவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு போறாங்க. அபூ சுஃபியான்
அவரும் சேம் அதே பதில் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி மூணாவதாக அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு கிட்ட போறாங்க. போயிட்டு என்ன பண்றாங்க, அவங்கள்ட்டையும் கெஞ்சுறாங்க, இப்படி எனக்கு சிபாரிஷ் பண்ணுங்களேன், திரும்ப உடன்படிக்கைன்றது எழுதுவோம், இனிமே நாங்க அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உடன்படிக்கையை திரும்ப எழுத சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மீறி எதுவுமே பண்ண முடியாது, நீங்க என்ன பண்ணுங்க, வெளியில போங்க, அந்த மக்கள்கிட்ட ஒரு ஈலான் பண்ணிட்டு போயிருங்க, ஒரு நினாதத்தை பண்ணிட்டு போயிருங்க, என்னண்டு நாங்கள் உடன்படிக்கையை புதுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலை செஞ்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. இது பின்னாடி அந்த அபு சுஃபியான் என்ன பண்றாங்க, வெளியில வர்றாங்க. வெளியில வந்துட்டு இந்த உடன்படிக்கையை நாங்கள் புதுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்காவுக்கு போயிடுறாங்க. மக்காவுக்கு போன பின்னாடி அந்த குறைஷிகள் கேட்கறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கேட்ட உடனே நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உன்னை ஒரு கேலியா பண்ணிட்டாங்க. அந்த அபு சுஃபியான் என்ன சொல்றாப்ல, நான் இதுக்கு மேல வேற என்னதான் பண்ண முடியும், நீங்க செஞ்ச வேலைக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் கட்டளை போட்டாங்க, என்னன்னு, நீங்க எல்லாரும் கிளம்பணும், கிளம்பிட்டு என்ன பண்ணணும், மக்கா மேல போர் தொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளைன்றத முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8ஆம் ஹிஜ்ரியில் யாருக்குமே தெரியாம எல்லாமே சீக்கிரட்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறாங்க, என்னண்டு, நாங்கள் போய் மக்காவுக்கு சேர்ற வரைக்கும் என்ன நடக்கூடாது, மக்காவுடைய காஃபிர்களுக்கு நாங்கள் வர்ற விஷயம் தெரியவே கூடாது, எப்படியாவது எல்லா மார்க்கங்களையும், அதாவது எல்லா வழிகளையும் நீ தடுத்துற அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துஆ பண்றாங்க. 8ஆம் ஹிஜ்ரியில அபு கதாதா லீடரை கொண்ட 8 நபர்களை இன்னொரு பக்கம் அனுப்பிடுறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போகல, இங்கிட்டு தான் கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங் டைரக்ஷன், அதாவது காஃபிர்களுக்கு போய் சேரணும், இவங்க மக்காவுக்கு போகல, வேற எங்கிட்டோ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியணும், மக்காவுடைய காஃபிர்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 36 கிலோமீட்டர் போயிட்டு அங்க அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன பண்றாங்க, திரும்பி மக்காவுக்கு வர தொடங்குறாங்க. அதாவது அங்க வரைக்கும் போயிட்டு திரும்ப அவங்களுடைய வழி என்னவாகுது, மக்கா பக்கம் திரும்பியது. இதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு விஷயம் நிகழ்ந்து இங்க இந்த இடத்துல முஸ்லிம்கள்ல ஹாத்திம் பின் அபி பல்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இந்த சஹாபி யாருன்னு சொன்னா பத்ருடைய சஹாபி. இவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லியிருக்கான் பத்ருடைய சஹாபாக்களுக்கு, இன்னையிலிருந்து நீங்க வரக்கூடிய எல்லா காலமும், அதாவது நீங்க எப்போ வரைக்கும் வாழ்றீங்களோ அப்போ வரைக்கும் என்ன வேணாலும் செய்யுங்க, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த ஹாத்திம் பின் அபி பல்தா என்ன பண்றாங்க, அவங்களுடைய சொந்தக்காரர்கள் மக்காவில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்காவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிடுறாங்க. அதாவது முஸ்லிம்கள் படையெடுத்து வர்றாங்க, உங்க மேல ஜாக்கிரதையா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி மூலியமாக சொல்லப்பட்டுருச்சு. இப்படி உங்களுடைய சஹாபி என்ன பண்றாங்க, உங்களுடைய தோழர் ஒரு லெட்டரை அனுப்பி விட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா மற்றும் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா இருவரையும் அனுப்பி விடுறாங்க. அந்த இடத்துக்கு போங்க, அங்க ஒரு பெண்மணி இருப்பாங்க, ஒட்டகத்து மேல உட்கார்ந்துக்கிட்டு, அவங்கள்ட்ட போய் ஒரு லெட்டர் இருக்கும், அந்த லெட்டரை கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அனுப்பிவிடுவாங்க. அங்க போன உடனே அந்த பெண்மணி இருப்பாங்க. அந்த பெண்மணி யாருன்னு சொன்னா ஒரு அடிமை, இவருடைய ஒரு அடிமை, ஹாத்திம் பின் அபி பல்தாவுடைய ஒரு அடிமை. அவங்க என்ன பண்றாங்க, என்கிட்ட எந்த ஒரு லெட்டரும் இல்லையே, நான் வெறுமனிய மக்காவுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே ரொம்ப நேரம் அவங்களுடைய சாமான்கள் எல்லாத்தையும் தேடி பார்ப்பாங்க, எங்கேயாவது லெட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா லெட்டர்ன்றது எங்கேயும் கிடைக்காது. பின்னாடி அலி ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் நிச்சயமாக பொய்யன்றது சொல்லி இருக்க முடியாது, தவறுதலாக எந்த விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டாங்க, ஒன்ட்டதான் அந்த லெட்டர்ன்றது இருக்குது, அந்த கடிதன்றது உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்க மரியாதையா தர்றீங்களா, உங்களையும் சோதனை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உங்களையும் சோதனை பண்ணட்டுமா, நீங்க மரியாதையா அந்த லெட்டரை தர்றீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய முடியிலிருந்து, அவங்களுடைய கொண்டையிலிருந்து என்னவானது, அந்த லெட்டர்ன்றது எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த பின்னாடி ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க கொண்டு வரப்படுறாங்க. உங்களை யார் இந்த மாதிரி வேலையை செய்ய சொல்லுதுன்னு கேட்கிறாங்க. அவங்க ஹாத்திம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹாத்திம் பின் அபி பல்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தான் என்னை இப்படி செய்ய சொன்னாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. வந்த பின்னாடி இந்த முனாஃபிக்குடைய தலையை சீவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க.
உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து என்ன சொல்றாங்க, இவர் யாரு தெரியுமா, இவர் பத்ர்ல கலந்துகிட்ட ஒரு சஹாபி, இவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, இவங்க முனாஃபிக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன பின்னாடி அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க, நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்றாங்க என்னன்னு, எனக்கு மதீனான்றது எந்த ஒரு சொந்தக்காரங்களும் கிடையாது, மக்கால நிறைய பேர் இருக்காங்க சொந்தக்காரவங்க, நான் இப்படி பண்ணா என்னுடைய அந்த குடும்பத்து நபர்களை குறைஷிகள் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை கொண்டு நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு எனது அவங்க சமாதானம் சொல்லுவாங்க, ஒரு பதில் சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல ஒரு ஆயத்துன்றது இறக்குவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிது அதுவி வ அதுவக்கும் அவ்லியா, ஈமான் கொண்டவர்களே என்னுடைய எதிரியும் உங்களுடைய எதிரியுமான அந்த குறைஷிகளை காஃபிர்களை நீங்கள் சிநேகிதர்களாக அதாவது நண்பர்களாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்தை இறக்கினோடனே அந்த ஹாத்திப் பின் அபி பல்தா என்ன பண்ணுவாங்க, தௌபான்றதை பண்ணிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிப்பு பண்றது கேட்பாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபத்ஹ் மக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாறு காணாத ஒரு வெற்றியை, அதாவது இந்த முஸ்லிம் என்பது டெரரிசத்தை தான் ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களுக்குலாம் வாயை அடிக்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய நிகழ்வுன்றது இருந்துச்சு. ஏன்னு சொன்னா முஸ்லிம்கள்ட்ட 10,000 நபர்கள் கொண்ட ஒரு யுத்த வீரர்கள் எல்லாருமே மிகவும் ஆக்ரோஷத்துல இருந்தாங்க. எல்லாருக்கும் எனக்கு இந்த தருணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில இருந்தாங்க. எத்தனையோ நபர்கள் ஹம்சாவை கொண்ட அந்த பெண்மணி கூட அங்கதான் இருந்தாங்க, எல்லாரும் அங்க இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ தாலிபுடைய காட்டி அந்த அந்த மலையில 3 வருஷம் அடைச்சவங்களும் அங்கதான் இருக்காங்க. எத்தனையோ சஹாபாக்களை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம் பண்ணவங்களும் அங்கதான் இருக்காங்க. எல்லாரும் இருந்தாலும் சரி, அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சு விட்டது பாருங்க, வரலாறு காணாத ஒரு ஹிஸ்டரியே. எந்த யுத்தத்திலும் சரி நடக்காத ஒரு விஷயம் அன்னைக்கு நடக்குது. நாளைக்கு வரக்கூடிய கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு நாளைக்கு வரக்கூடிய கிளாஸ்ல அதை முழுமையாக புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் அமல் செய்யும் நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் என்னையும் ஆக்கி வருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.